அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்சு மருத்துவம் படிக்கிற பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு நாடே அறியும். ரொம்ப சீரழிவு இந்த நாட்டு போல எங்கேயுமே கிடையாது. அவனுக்கு எப்படா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உன் குற்றவாளி நிரூபிப்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வெறும் இன்னைக்கு பேப்பர் பார்த்தவொடனே, மீடியாக்களை பார்த்தவொடனே ஒரு பெண் நீதிபதி நியாயத்தை வழங்கியிருக்காங்க. அவன் குற்றவாளி தான் சொல்லி அந்த ஞானசேகரன் என்ற என்ன சொல்ல மனுஷன் சொல்ல முடியல. இதுல என்னன்னா, அவன் குற்றவாளி, அவனுக்கு என்ன தண்டனைங்கிறத ஜூன் 2ஆம் தேதி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டனை என்ன கிடைக்குங்கிறது இனிமேல் அது நீதிபதி கையில இருக்கு, நீதியின் கையில இருக்கிறது. இவன் என்ன பண்ணியிருக்கான், தண்டனையை குறைக்க முடியாது கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொன்ன காரணத்தை பாருங்க. எனக்கு இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் என்ன தண்டனையோ அதை கொடுங்க. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது, அப்பா இல்லாத அம்மா மட்டும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு, நோயாளி. நான் தான் அவங்களை காப்பாற்றணும். என் மனைவி இருக்கா, எனக்கு ஒரு மகள் 8ஆம் வகுப்பு படிக்கிறா. இவங்களெல்லாம் காப்பாற்றுற நிலைமை எனக்கு இருக்கிறதுனால, கடமை எனக்கு இருக்கிறதுனால என் தண்டனை குறைந்தபட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறானே. இதையெல்லாம் முதல்ல யோசித்தியா? நீ செஞ்ச காரியம் எப்படி? ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள படிக்கிற பொண்ணை அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க, என்ன கனவு கொண்டிருப்பாங்க அவளை பற்றி. டாக்டர் ஆயிடுவா, நான் நாட்டை சமூகத்தை காப்பாற்றுவா, எப்படிலாம் கனவு கண்ட ஒரு தாய் தகப்பனுடைய கனவை கொன்று, அந்த பிள்ளையின் உயிரை கொன்று மாய்த்து, அவள் கற்பை கெடுத்து நாசமாக்கி பேப்பர்ல வர சீரழிச்சு எல்லாம் பண்ணிட்டு, என் மகன் 8ஆவது படிக்கிறான்னு சொல்றியே, ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை நெருங்கும் போது உன் மகளை நினைச்சு பார்த்துருந்தானே செய்வியா நீ? எனக்கு ஒரு மகா இருக்கா, உன் மகளை யாராவது தொட்டாம பார்த்தானா உனக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு தண்டனை குறைக்கிறதுக்கு மகளை காரணமா சொல்ற. இதையெல்லாம் யோசிக்கும் போது நாங்க மேடல சொல்ற ஒரு கதை ஞாபகம் வருது. ஒருத்தன் பெத்த தாயும் தகப்பனையும் போட்டு தள்ளிட்டான். அப்பா அம்மாவை கொலை பண்ணவன் அவன் பிரமகத்திமாங்கள, தாய் தகப்பனை கொண்டவன. அந்த பிரமகத்தி கோர்ட்டு முன்னால போய் நிக்கிறான். சொல்லிட்டு நீதான் கொன்னி ஆமான்னா. தண்டனை குறைச்சு கொடுங்க நீதிபதி அவர்களேங்கிறான். என்ன, எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்கிறான். எனக்கு அப்பா அம்மா இல்ல, நான் அப்பா அம்மா இல்லாத அனாத, தண்டனையை குறைங்கிறான். அப்பா அம்மாவை கொன்னது யாரு? நீதானடா அனாதை, நீதானே மாறின. அப்பா அம்மா இல்லாத, அப்பாவும் அம்மாவும் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டப்படும் நீதிபதிகளே, தண்டனை குறைங்கன்னா. அந்த நீதிபதி பெரிய கெட்டிக்காரன். அவன் அழகா நீதி சொன்னா, அப்பா இல்லாம வாழ்றது கஷ்டம், அம்மா இல்லாம வாழ்றது கஷ்டம், 2 பேரும் இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். எனவே இந்த பையனை அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு. அப்ப இவனை கொலை பண்ணிருங்கன்னு அர்த்தம், தூக்கில போட்டுங்கன்னு அர்த்தம். அப்பா அம்மாவை கொண்டுட்டு நியாயம் கேட்டது போல இவனுடைய நியாயம் கேட்கிறான். தண்டனை குறைக்கப்படாது இவனுக்கெல்லாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.